நேரம் 12:45 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி புலமைப்பரிசில் வேலைத்திட்டத்தின் கொழும்பு மாவட்ட மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் திகதி. முதல் 3 மாதங்களில் $4 பில்லியன் கடனாக பெற்றிருப்பதாக முன்வைக்கப்பட்டிருக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று அரசாங்கம் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையின் பிரகாரம் 2027ஆம் ஆண்டு வரை செயற்பட வேண்டும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. சிறுபோக உர நிவாரணமாக இதுவரை $4263 மில்லியன் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல். இலங்கையர்களை தமது படைப்பிரிவில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. மலாவி நாட்டின் உப ஜனாதிபதி பயணித்த விமானம் காணாமற் போயுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி புலமைப்பரிசில் திட்டத்தின் கொழும்பு மாவட்ட மாணவர்களுக்கு புலமைப்பரிசில் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது. பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் குடும்பங்களைச் சேர்ந்த கல்வி மற்றும் இணைப்பாட விதானங்களில் விசேட திறமைகளை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்படும். கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பில் கற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 6000 பேருக்கு மாதாந்தம் தலா $6000 வழங்கப்படும். 24 மாதங்களுக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 242 பேருக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. அரசாங்கம் இந்த வருடத்தின் முதல் 3 மாத கால பகுதியில் $4 பில்லியன் கடனாக பெற்றுள்ளது என்று அரசியல் கட்சியொன்று முன்வைத்திருக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இது மக்களை ஏமாற்றும் வகையிலான கருத்தாகும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியில் டாலர் ஒன்றின் பெறுமதி $323.90 ஆகும். எனினும் இந்த வருடத்தின் மார்ச் மாதம் 31ஆம் திகதியை அடைந்த போது டாலரின் பெறுமானம் $301.10 வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன்படி டாலர் பெறுமதி 7% வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன் காரணமாக மார்ச் மாதம் நிறைவடைந்த போது ரூபாவின் பெறுமானம் அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு கடன் 3% குறைவடைந்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்திற்கு பொருளாதார இலக்கு கொண்ட ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி முறையான நிதி முகாமைத்துவத்தை பேணுவதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு இலங்கைக்கு கிடைக்கும். இலங்கை அரசாங்கம் 2027ஆம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்தோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கைக்கு அமைவாக செயற்படுவது முக்கியம் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பை சர்வதேச தொழில் அமைப்பு வரவேற்றுள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கில்பர்ட் ஹவும்போவிற்கும் அமைச்சருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன்போது அமைச்சர் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தினார். சர்வதேச தொழிலமைப்பின் வருடாந்த மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்று வருகிறது. தொழிற்துறை தொடர்பில் இலங்கை முன்னெடுத்திருக்கும் வேலை திட்டங்களுக்கு தமது அமைப்பு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் பணிப்பாளர் நாயகம் இதன்போது தெரிவித்தார். சுற்றுலாத்துறை, உயர்கல்வி, பொருளாதார ஒத்துழைப்பு போன்ற துறைகளை மேலும் அபிவிருத்தி செய்வது பற்றி இலங்கையும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்றிருக்கும் அமைச்சர் அலி சப்ரி ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லவ்ரோவை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ரஷ்ய படைப்பிரிவில் பணியாற்றும் இலங்கையர்களின் பிரச்சினைகள் பற்றியும் அமைச்சர் அலி சப்ரி ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரிடம் தெளிவுபடுத்தினார். இலங்கையர்கள் ரஷ்ய படைப்பிரிவில் எதிர்காலத்தில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் இதன்போது உறுதியளித்தார். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இலங்கையின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 26ஆம் திகதி 27ஆம் திகதிகளில் ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ பதவி வகித்தல் மற்றும் அவர் அந்த கட்சி உறுப்பினராக செயற்படுவதை தடுத்து விதிக்கப்பட்டிருக்கும் இடைக்கால தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மேலும் நீடித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 25ஆம் திகதி வரை தடை உத்தரவு அமுலில் இருக்கும்.
பீப்பிள்ஸ் டெபிட் இருக்கு கேஷ் வேணாமே. பீப்பிள்ஸ் பேங்க் டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிறுபோக உர நிவாரணமாக இதுவரை 4263 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நெற்செய்கைக்கு உரம் கொள்வனவு செய்வதற்கு நிவாரணமாக ஒரு ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. சிறுபோகத்தில் 5 லட்சம் ஹெக்டேரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இலங்கையில் நிகழும் மரணங்களில் 89% தொற்றா நோய்களினால் ஏற்படுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளரான விசேட வைத்திய நிபுணர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். 50 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்களே தொற்றா நோய்களுக்கு அதிகம் பீடிக்கப்படுகின்றனர். இந்த வயது பிரிவின் 10 பேரில் 7 பேர் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர். வருடாந்தம் 60,000 பேர் தொற்றா நோய்க்கு உள்ளாவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். மலாவி நாட்டின் உப ஜனாதிபதி சவுலோஸ் கிளாஸ் சிலிமா உட்பட 9 பேர் பயணித்த விமானம் காணாமற் போயுள்ளது. மலாவி பாதுகாப்பு அமைச்சிற்கு சொந்தமான இந்த விமானம் லிலோன்க் நகரிலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்தில் கட்டுப்பாட்டறையின் தொடர்புகளை இழந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. விமானத்தை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு ராணுவ தளபாடம் வழங்கல் மற்றும் குறித்த ஆயுதங்களினால் ரஷ்யாவிற்கு தாக்குதல் நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் யுக்ரைனுக்கு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்தே முறுகல் வலுப்பெற்று வருகின்றது. இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து நேட்டோ நாடுகள் புதிய பாதுகாப்பு திட்டத்தினை தயாரித்துக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். இடைநிறுத்தப்பட்டுள்ள அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கும் என்று 8,750 மில்லியன் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கென்று பாராளுமன்றத்தின் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடன் மறுசீரமைப்பு திட்டம் பூர்த்தியடைந்தவுடன் அவற்றை மீள செலுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ரிஜ்வேரி ஸ்ரீமத் ஜான் டாபிட் மெய்வருணர் சுற்றுத் தொடரின் முதற்கட்ட போட்டிகள் எதிர்வரும் 13ஆம் 14ஆம் திகதிகளில் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளன. வட மாகாண மற்றும் அனுராதபுரம் மாவட்ட பாடசாலைகள் இதில் பங்கேற்க உள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். தாழ்நாட்டு தேயிலை கொழுந்தின் விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதத்தில் தாழ்நாட்டு தேயிலை கொழுந்து 1 கிலோ 230 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது. எதிர்காலத்தில் மேலும் விலை அதிகரிக்கும் என்று தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போருக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைத்துவிட. இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையிலான விவசாயத்துறை உறவுகள் வலுப்படுத்தப்பட உள்ளன. விவசாய செயற்பாடுகளை வலுவூட்டி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகளை மேம்படுத்துவது இதன் இலக்காகும். இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் இலங்கைக்கான ஓமான் தூதுவர் அகமட் அலி ஷரியத் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர்.
வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முப்பணம். அழையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியில் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி புலமைப்பரிசில் வேலைத்திட்டத்தின் கொழும்பு மாவட்ட மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் திகதி. முதல் 3 மாதங்களில் $4 பில்லியன் கடனாக பெற்றிருப்பதாக முன்வைக்கப்பட்டிருக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று அரசாங்கம் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையின் பிரகாரம் 2027ஆம் ஆண்டு வரை செயற்பட வேண்டும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிப்பு. சிறுபோக உர நிவாரணமாக இதுவரை 4263 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல். இலங்கையர்களை தமது படைப்பிரிவில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. மலாவி நாட்டின் உப ஜனாதிபதி பயணித்த விமானம் காணாமல் போயுள்ளது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.